கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எடுத்த கொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. இந்தா சீக்கிரம் கட்டிக்கிட்டு வா. என்னம்மா இது? யாரு இவங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு மலேசியாவுக்கு போய் குடும்பம் நடத்த போற. இந்த கல்யாணம் நடக்காது. வாங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுவோம். அவங்க தான் போயிட்டாங்களே. அவங்க என்ன அமெரிக்காக்கா போயிட்டாங்க? அடுத்த பஸ் பிடிச்ச அரை மணி நேரத்துல அவங்க ஊருக்கு போயிருவோம். என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. அம்மா, ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்னாச்சுமா? நீ அங்க போனது ரெசார்ட் கட்ட லேண்ட் வாங்கறதுக்கா இல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றதுக்கா? அம்மா, என்ன பேச்சைய காணோம்? இல்லம்மா, அது போன வேலைய விட்டுட்டு ஏதோ பொண்ணு பின்னாடி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கியாமே. உன்னை அனுப்புனப்பவே அந்த கேமராவை புடுங்கிட்டு விட்டுருக்கணும். அம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. அதுக்குள்ளே ஆண்டி பற்ற வச்சிட்டாங்களா? அம்மா, உங்களுக்கு தெரியாதா நான் பார்க்குறதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற ஆளுன்னு? ஆண்டி ஃபோட்டோ பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டாங்கம்மா. அவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க பாருங்கள். சீதா சொன்னது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தீபிகாவே ஈக்குவலா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத. ரெசார்ட்டுக்கு இடம் வாங்குறத பத்தி நாம பின்னாடி யோசிக்கலாம். நான் சீதா கிட்ட பேசுறேன். உடனே நீங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்புங்க. அம்மா அம்மா அம்மா, பாய். இந்த ஒத்த பிள்ளைய வளர்க்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. ஒருவா சோறு கூட கொடுக்காம பிள்ளைய வளர்த்தவாள்லாம் நல்லா நிம்மதியாக தான் இருக்கா. சரோஜா பட்ட பாடுக்கு இவ ஒண்டி கட்டையா படுக்க வச்சிருவா போல இருக்க. போய் பாரு போ. நாடி நரம்புலாம் நல்லா தான் இருக்கு. கோளாறு உடம்புல இல்லை, மனசுல தான் இருக்கு. மனசு சமாதானம் ஆனா உடம்பு நல்லாயிடும். எதுக்கும் நான் மருந்து கொடுத்து விடுறேன் பாருங்க. இப்ப சந்தோஷமா? உங்க அம்மாவோட படுக்க வச்சு பார்க்கதான் சம்பந்தி வீட்டுக்கு போய் அந்த ஆட்டம் ஆடிட்டு வந்திருக்க. எவ்வளவு அழுத்தம் இருந்தா ஒரு பொம்பளை புள்ள பெரியவங்க பேச்ச கேட்காம இப்படி பண்ணிட்டு வந்திருப்ப. அதுவும் கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிருன்னு வேற சொன்னியாம. ஒரு பொம்பளை பிள்ளை சரியில்லைன்னு சொன்னா அவ ஆத்தா வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களே தவிர புள்ள சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு தான் ஒரு நல்ல வாழ்க்கை அமையல. உனக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும்னு தானே இவங்க ஆசைப்பட்டாங்க. இவங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமாவா இருந்துட போற? ஆடுறக்குள்ளே அலங்கோலம்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? ஏதா உன் வாய கழுவு. இதான் விளங்காம பண்ணிட்டு இருக்குன்னா நீ சாபம் விட்டுட்டு இருக்க. உங்க அம்மா உன்னை கை குழந்தையா தூக்கிட்டு திசை தெரியாம இந்த ஊருக்கு வந்த காலத்துல இருந்தே எனக்கு தெரியும். என் வயசுக்கு ஒத்த பிள்ளைய பெத்தவ எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா உங்க அம்மா மாதிரி பிள்ளைய பார்த்துக்கிட்ட ஒருத்திய நான் பார்த்தது இல்லத்தா. இவங்க எது பண்ணாலும் ஓ நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. நீ ஏன் மனசுக்கு படுது? ஓ மனசுக்கு அப்படி பட்டுச்சுன்னு சொன்னா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி செய்.
வளர்ந்துட்டா தாய் மரத்தை தாங்கி நிற்கும்னு சொல்லுவாங்க. நீ தாங்காட்டியும் பரவாயில்ல, முழுசா சாச்சு போடாதா. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதனால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் பண்ணது தப்புமா. நான் எந்த தப்பு பண்ணாலும் என்னை அடிப்பில்ல, அதே மாதிரி பேஞ்சு அடிச்சிருமா, என்ன அடிச்சிருமா. சூடு வேணாலும் வச்சுக்கம்மா. அம்மா நீ எனக்கு வேணுமா. எனக்கு காலேஜ் வேண்டாம், படிப்பு வேண்டாம், கபடி கூட வேண்டாம்மா. நீதாம்மா வேணும். கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா. எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும் போதுமா. அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நீ சொன்ன மாப்பிள்ளையே நான் கட்டிக்கிறேம்மா. ஐயா சொல்லுத்தா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி விட்டுருங்க. நான் புத்தி கெட்டு போய் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட சொல்லுங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொல்லுங்க. வணக்கண்ணே. வணக்கண்ணே. என்னண்ணே அந்த புள்ள இப்படி வந்து பண்ணிருச்சு, இப்ப என்ன பண்றது? பதறாத, சுக்கரன் உன் பக்கம் தான் இருக்கான். சரி சரி. அவன் அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து படுத்துட்டா. அப்படியாண்ணே? எல்லாம் நமக்கு சாதகமா அமைஞ்சு போச்சு. சரி. கல்யாணம் வரைக்கும் பொறுத்துட்டு இருக்க முடியாது. நிச்சயத்துக்கு முன்னாடியே இடத்தை எழுதி வாங்குற வேலையை பாரு. சரிண்ணே சரிண்ணே. புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணே. போலாம். யோ கம்சம் எல்லாம் கரெக்டா வந்துரும்ல? என்னண்ணே என்கிட்டயும் அவன் வேலையை காமிச்சிட மாட்டிய? அண்ணே நீங்க இல்லாட்டி இந்த விஷயமே முடிஞ்சிருக்காது. இந்த கல்யாணத்து மூலமா அந்த இடம் கிடைக்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி கெட்டத்தனமா உங்களை நான் சும்மா விட்டுருவேனா? இப்படி பேசிட்டீங்களே. நம்மெல்லாம் ஒரே ஊருக்காரங்கண்ணே. அசல் ஆளுகளா இருந்தா கூட ஒரு பேச்சுக்கு சொல்லலாம். உங்களை நான் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிடறேனே. இடம் வாங்குற பார்ட்டி மெட்ராஸ்ல பெரிய பணக்காரங்கண்ணே. அவங்க எனக்கு நிறைய கமிஷன் கொடுப்பாங்க. அதை வாங்கின உடனே பாதிக்கு பாதி நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னே. சந்தோஷம்யா. கரெக்டா நடந்துக்கணும். ஹாய். ஹாய் ஜீவா. அம்மா கிளம்புறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லியே. சென்னையில் ரொம்ப வெயிலாம். என் ஃப்ரெண்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பால் பொங்கிடுச்சான். நீ என்னடாண்ணா இந்த கிளைமேட்டை விட்டுட்டு அங்கே போய் சாகணும்னு நினைக்கிறேன். என்னதான் இங்கே ஜில்லுன்னு இருந்தாலும் பட்டிக்காடு தானே, அதான் எனக்கு செட் ஆகவே இல்லை. எனக்கு ஏன் வீட்டில் சென்னையில் ஏசி ரூமில் தூங்குறதா செட் ஆகும். இயற்கையோட சேர்ந்து வாழ்கிறதான் வாழ்க்கைன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கே புரியல. உனக்கு மட்டும் எப்படி புரியும்? சென்னையில் ஹார்ன் சவுண்டு கேட்டு கேட்டு காது செத்து போயிடுச்சு. ஆனால் இந்த குயில் சத்தம் எவ்வளோ இனிமையாக ரம்யமாக சந்தோஷமாக இருக்குல்ல. லீவ் இட் ஜீவா, இந்த டாபிக் போர் அடிக்குது. நான் இன்னைக்கு இங்கேருந்து போயே தீருவேன். சார் வணக்கம். ஐயாவும் அம்மாவும் இருக்காங்களா? வாங்க வாங்க. அங்கிள், ஆண்டி. ஐயா வணக்கம். வணக்கம். அம்மா வணக்கங்க. ஒரு நல்ல செய்தி, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த கிழவை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டான்? இப்ப வரைக்கும் ஒத்துக்கல. ஆனா லேண்ட் நமக்கு தான். எப்படி? அது ஒரு பெரிய கதம்மா. அந்த கிழவனோட பேத்தி பூங்கொடிக்கு நம்ம சகலம் பையனை தான் கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிருக்கு. அந்த பொண்ணும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சு. அந்த பொண்ணோட அம்மா லேண்ட மாப்பிள்ளை வீட்டுக்கு தரதா ஒத்துக்கிட்டாங்க. மாப்பிள்ளை வீடு லேண்ட நமக்கு தரதா ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை முடியாதுன்னு சொன்னீங்க சார். அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் போய் கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொல்லிடுச்சு சார். அதை கேட்டு அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க சார். அதனால அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு.
அப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கல்யாணம் இல்ல, லேண்ட் வாங்க டீலு. எது டீலா? ஆமா தம்பி. ஸ்போர்ட்ஸில் பெரியலா வர வேண்டிய பொண்ணு, அதுக்குள்ள கல்யாணம். அதுவும் தன்மானத்தை விட காசு தான் பெருசுங்கிற குடும்பத்தோட. இதெல்லாம் கிரிமினல் இல்ல? அப்படியெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கே 4000 பூச்சி சாகும். பல் விளக்குனா 1000 பாக்டீரியா சாகும். யானை நடந்தா 1008 தவளை சாகதான் செய்யும். அதுக்காக என்ன செய்ய முடியும்? இங்க எல்லாமே ஒரு கணக்கு தான். நமக்கு லேண்ட் வேணும், புரோக்கருக்கு கமிஷன் வேணும், மாப்பிள்ளைக்கு காசு வேணும், பொண்ணுக்கு அவங்க அம்மா வேணும், அவ அம்மாவுக்கு பொண்ணோட கல்யாணம் வேணும். எல்லாமே கரெக்டா தான் நடக்குது. ரொம்ப யோசிக்காத. அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. என்னமோ சொல்றீங்க, ஆனா வில்லங்க வராம பாத்துக்கோங்க சார். 50 வருஷத்துக்கு வில்லங்க சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துறேன் சார். ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு பேர் இருக்குமாமே, அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கு சார். அவ்வளவு ஏன் சார், உலகத்தையே பிடிச்ச பேரரசர் அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர் அவங்களோட பேர்ல 1 ஏக்கர் நிலமாது இருக்கா சார்? தேவையில்லாம உளராத, எனக்கு பிடிக்காது, புரியுதா? சாரிம்மா, நீங்க தைரியமா கிளம்புங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நான் பவர் எழுதி வாங்கிடுறேன். அப்புறம் ஒரு நல்ல நாளா பார்த்து வாங்க, இங்க வச்சே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருவோம். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் தலையை சொரியறது நிறுத்துங்க. சரிங்கய்யா. இந்தாங்க. அம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்துகிட்டு ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டுக்கிட்டு? நானே அங்க வந்துடுறேன். வரங்கம்மா. ஐயா வரங்க ஐயா. கிளம்புங்க. வரங்க தம்பி. தீபி, தீபி, இந்தா இத சாப்பிடு. நான் இப்ப இருக்கிற டென்ஷனுக்கு இப்ப இந்த ஸ்வீட் தேவையா? டோன்ட் இரிட்டேட் மீமா ப்ளீஸ். உனக்கு ஒரு குட் நியூஸ். அதை செலிப்ரேட் பண்றதுக்கு தான் உனக்கு ரொம்ப பிடிச்ச குலோப் ஜாம். தீபி, என்ன குட் நியூஸ்னு கேட்க மாட்டியா? சரி, நீ கேட்கலினாலும் பரவாயில்ல, நானே சொல்றேன். அதுக்கப்புறம் உன்னோட கோவம் இருக்குதான்னு பாப்போம். தீபி, அந்த புரோக்கர் வந்து இப்பதான் சொல்லிட்டு போறான். அந்த கிழவனோட பேத்தி, அதான் அந்த பூங்குடி இருக்கால்ல, அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாம். கல்யாணம் முடிஞ்சதும் வெளிநாடு போறாளாம். அதனால உன் மனசுல இருக்க குழப்பத்தை எல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இரு. அது மட்டும் இல்ல, அவளுக்கு நடக்க போற இந்த கல்யாணம் மூலமா அந்த கிழமை தரமாட்டேன்னு சொன்ன அந்த லேண்ட் நம்ம கைக்கு வரப்போகுது. நிஜமாவா சொல்றீங்க? நான் என்னைக்காவது போய் சொல்லி உன்னை சந்தோஷப்படுத்திருப்பேனா? இனிமே அந்த பட்டிக்காட்டு பரதேசினால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. Now your route is clear. இப்ப இதை சாப்பிடுவல்ல? சாப்பிடு. இந்தாங்க. நீ சாப்பிடு. சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. தேங்க்ஸ் மம்மி. நீ இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஓகே? எப்படி இந்த ஊர்ல இவ்வளோ செல்வாக்கு? ஏன்னா நான் தான் இந்த பூண்டியோட தாதா.
கேட்டதுக்கு ஒன்றுமே சொல்லலை. ஃபோட்டோ நல்லா இருக்கான்னு கேட்டேன். தீபிகா ரெடியாம்மா? ரெடி. போலாமா? போலாங்க. ஜீவா போலாமா? என் லக்கேஜில் எடுத்து காரில் வச்சுட்டு அங்கிள். நீங்கள் கார் எடுத்துகிட்டு லேக் பக்கம் வந்து நில்லுங்க. நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன். என்ன ஜீவா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை அங்கிள். பூண்டி வந்ததுலேருந்து நான் டெய்லியாக பூவை ஃபோட்டோ எடுத்ததே இல்லை. அதான் கேட்டிருந்தேன். இப்போ தான் ஃபோன் வந்துச்சு, ஃபோட்டோ எடுத்துடலாம் வாங்கன்னு. சரி சரி போயிட்டு வா. ஓகேங்க. என்ன ஜீவா, போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா இல்லாம போற? போட்டோ தான் எடுக்க போறியா இல்ல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர போறியா? ஆண்டி. என்ன ஜீவா, யார்ட்டையா சொல்லிட்டு வரணுமா? இல்லை அங்கிள், போகிற அவசரத்தில் கேமராவை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அவ்வளோதான். நீங்க வந்ததுல இருந்து எங்களையே மறந்துட்டியே ஜீவா. என்னதான் நீ அவசரப்பட்டாலும் பூவை பிடிக்க முடியாது ஜீவா. நீ போறதுக்குள்ள பூவை பறிச்சு எப்படி மாலையா கட்டிடுவாங்க. அப்புறம் எப்படி நீ போய் போட்டோ எடுக்க முடியும்னு சொல்ல சரி வந்தேன். சரி விடு, அவன் ஏதோ ஆசைப்படுறான். சரி ஜீவா, நீ சொன்ன மாதிரியே நாங்கள் லேக் கிட்ட வந்துடுறோம். வாங்க சீக்கிரம் வந்துடு. மறந்துடாம உன் கேமராவை எடுத்துட்டு போ ஜீவா. நான் மொபைலே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அம்மா நல்லாயிடுவாங்கல்ல தாத்தா? கவலைப்படாத தாயி. அதான் வைத்தியர் நாடியை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அதிர்ச்சியில் வந்த மயக்கம். உன் சமையல 2 தடவை சாப்பிட்டான்னு வச்சுக்க, நாக்கு செத்து போய் எந்திரிச்சு தானே சமைக்க ஆரம்பிச்சிடுவா. பொம்பளைங்க சமையக்கட்டுக்கு போனா எல்லா நோயும் தீர்ந்து போயிடும். தாயி, எனக்கு உன்னை பத்தின கவலை தான். அதை விடுங்க தாத்தா. பேத்தி என்ன விட சொல்லுது? பூண்டிக்கும் பழனிக்கும் பஸ் விட சொல்லுது. அப்படியே திண்டுக்கலுக்கு விட சொல்லுங்களேன். கிட்டக்கவா 2 விடுற. வைரம் மாஞ்ச கட்டல, அதான் வயசானாலும் வாய் துடு குறையில. சரி சரி, இந்தம்மா பூங்குடி, இந்த சூர்ணத்தை சுடு தண்ணியில கரைச்சி சரோஜாக்கு கொடு. அப்படியே குப்பைமணியை பறிச்சு கசாயம் வச்சு கொடு. குப்பைமேனி எங்க கிடைக்கும்? அது என்ன குறிஞ்சி மலரா? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிறதுக்கு இங்க நம்ம தையக்கார வேலுச்சாமி வீட்டு வாசல்ல கொட்டி கிடக்குது. நான் பறிச்சுக்கிட்டு வரேன். இந்தாங்க சூர்ணத்தை வாங்கிக்கோங்க. இதுக்கு எவ்வளவு தரணும்? 50 ரூபா கொடுங்க. இது 50 ரூபாயா? உனக்கும் கந்து வெட்டி போட்டாங்களா? சரி சரி. வைத்தியர, என்கிட்ட 30 ரூபா தான் இருக்கு. குறைவு 20 ரூபாயை வாங்கிக்க. அம்மா வா போகலாம். சரி வர வைத்தியர. தாயி, நீ வீட்டுக்கு போ, நான் போய் மூலிகை பறிச்சுட்டு வரேன். நீ பார்த்து போ. பூங்குடி, என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? உங்க கல்யாணத்தை பத்தி. அதை பத்தி நீ ஏன் பேசணும்? ஏங்க எப்போ பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு கபடியில் நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கபடி ஆட போறதில்ல. சரி, நீங்க கபடி விளையாட வேணாம், ஆனா அந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்காதீங்க. உங்களை கல்யாணம் பண்றது அந்த நிலத்தை எழுதி வாங்கி எங்களுக்கு விற்கத்தான். அதுவும் அந்த பணத்தாசை பிடிச்ச கும்பல் கிட்ட நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? பணக்காரன் தான் பணம் சம்பாரிச்சதும் பணத்தை மட்டும் பார்த்துட்டு மனுஷனை மறந்துடுவான். ஆனா ஏழைங்க கஷ்டப்படும் போது பணம் கிடைச்சா சந்தோஷப்படுவாங்க.
அது மாதிரி என்னால் அவங்களுக்கு பணம் கிடைக்கும்போது என் மேலே சந்தோஷமாகவும் பிரியமாகவும் இருப்பாங்க. அப்படியே பிரச்சனை வந்தாலும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கவும் காலை உதறிட்டு நழுவுறதுக்கும் கபடி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. உங்கள் நல்லதுக்கு தாங்க நான் சொல்கிறேன். எங்கள் நல்லதை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்குது. எங்கள் அம்மாவை விட யாருமே எனக்கு நல்லது நினைக்க முடியாது. இல்லை பூங்கொடி. பாரு, இவ்வளோதான் உனக்கு மரியாதை. வெளியூர்காரன் தான் அன்னைக்கு திரும்ப அறையாமல் விட்டேன். ஆனால் இப்போ ஏண்டா விட்டோன்னு நினைக்கிறேன். மூக்கு வரைக்கும் கை நீட்டலாம். மூக்கை தொட்டா நான் பத்திரக்காளி ஆயிட்டேன்.